அடிக்கிற வெயிலுக்கு வெளியில வரவே பயமா இருக்கு. இருந்தாலும் ஒரு வாரமா வெயிலுக்குள்ள தான் அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திக்கிட்டு அலையுதோம். ஈவினிங் போல தான் துணியெல்லாம் வாஷ் பண்ணி மேல கொண்டு வந்து காய போட்டேன். அப்படியே இந்த புதினா செடியெல்லாம் பூச்சி பட்டுருச்சு. அதையும் கையோட கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செடியெல்லாம் புடுங்கி போட்டுட்டு அப்படியே லேசா மொட்டை மாடியுமே நல்லா கூட்டி கிளீன் பண்ணி குப்பையெல்லாம் அள்ளிட்டு அப்படியே கீழே இறக்கியாச்சு. மேக்ஸிமம் மதியம் லஞ்சுக்கு சாம்பாரே வைக்கிறதுனால நைட்டுக்கு மிச்சம் இருக்கிற சாம்பாரை வச்சு அப்படியே ஓட்டிருது. இட்லி, தோசையை மட்டும் சுட்டு. மதியம் பருப்பு குழம்பு வச்சதுனால நைட்டுக்கு சட்னி செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்பயும் போல் தேங்காய் சட்னி செய்யாமல் இன்றைக்கி வெங்காய சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆனதும் காரத்துக்கு தக்கன வரமிளகாய், 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், டேஸ்ட்டுக்கு தக்கன புளி, கருவேப்பிலை, 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா சுருள சுருள வதக்கி ஆறுனதும் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பராக வெங்காய சட்னி ரெடி ஆயிரும். கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது, அதனால் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி காஃபியோட குடிச்சிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சூப்பராக தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு.